Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்க்குலாம் போறப்போ இல்ல ஏதோ பார்ட்டி போறப்போ இல்ல ஏதோ ஒரு வீட்ல நமக்கு நடக்கிற ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கணும் அப்படி நினைப்போம். சோ அதுக்கு ரொம்ப நேரம் நம்ம வந்து மெனக்கட்றதுக்குலாம் டைம் இல்ல. ஒரு 30 மினிட்ஸ்லயே வந்து நான் வந்து ரெடி ஆகணும். நல்லா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பளபளன்னு க்ளோயிங்கா இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ இதுக்கு வந்து 30 மினிட்ஸ் இருந்தா போதும். நீங்க எந்த பார்ட்டி போறீங்களோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு half an hourக்கு முன்னாடி நீங்க எப்போ வந்து ரெடியாக போறீங்களோ அதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டெப் எல்லாம் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ க்ளோயிங் ஸ்கின் வேணும் நான் வந்து ஒரு ஃபேஷியல் மாதிரி ஒன்று பண்ணணும் வீட்லயே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சோ ஃபேஷியல் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். சோ கெமிக்கல்னால என்னோட ஃபேஸ் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆயிருமோ இல்ல வேற ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து நான் ஃபேஷியல் ப்ளீச் இதெல்லாம் நான் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஃபேஷியலை வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனலில் வந்து மேக்கப் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸும் வந்து இருக்கும். அது என்னுடைய ஹானர்ஸ் ரிவ்யூஸ் மட்டும்தான் அந்த ரிவ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னாக்கா அதை வந்து நான் ரிவ்யூஸே நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட் அப்படிங்கிற இந்த பிராண்ட்லேருந்து 30 மினிட் DIY மேக்ஓவர் ஃபேஷியல் கிட், அதுவும் டைமண்ட் கிட். இது வந்து க்ளோயிங்காகவே ஸ்பெஷலாக வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. நியூடு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ், அதாவது நிறைய ஆர்கானிக் மட்டும்தான் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 1 வந்து கிளென்சிங் மில்க். இந்த ஃபேஷியல் நான் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து இதை வந்து பண்ணினேன். அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பேக்லாம் வந்து காலியாகிருக்கு. ஸோ இதோடைய ரிவ்யூஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 days 3 days கழித்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணி முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோடைய பின்னாடி வந்து அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 days கழித்து நான் வந்து உங்களுக்கு இந்த காலியான பேக்கெட்டை வந்து நான் காட்டுறேன் நான். ஸோ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளென்சிங் மில்க்கு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நமக்கு ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது. ஸோ இது வந்து 2 to 5 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும். டெட் ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். அடுத்தது வந்து தேர்டு ஸ்டெப் 3 வந்து 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மசாஜில் தான் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நமக்கு சூப்பராக வந்து இந்த க்ளோயிங் கொடுக்குறதே வந்து இந்த மசாஜ் க்ரீம்னால தான். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து 10 மினிட்ஸ் வந்து பண்ணணும். இதை நான் அவங்களேவும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாராவது உங்களுடைய நீங்கள் அம்மாவுக்கு பண்ணுறதா இருந்தால் அம்மா கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஃபாகவும் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பேக் தான் அது. ஸோ க்ரீம் இது. அடுத்தது வந்து ஃபேஸ் சிரம். ஸோ இந்த சிரம் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஃபேஸில் வந்து அப்சர்வ் பண்ண விட்டுறணும். ஸோ இந்த சிரம் போட்டு விட்டதுக்கப்புறம் மாஸ்க் வந்து நம்ம வந்து போடணும். ஸோ மாஸ்க் போட்டு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் திருப்பி ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கடைசியாக வந்து எந்த ஃபேஷியல் பண்ணாலும் கடைசியாக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இதில் வந்து பேக்கோடையே சேர்த்து வருது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து வெளியில் பார்லர் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றப்போ நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ நல்ல க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு. ஆனால் வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா திருப்பி கருப்பாயிடும். அதுக்கு ரீசன் வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் நம்ம வர்றதுனால தான். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஃப்ரெஷ் ஸ்கின் வந்து சன் பட்டு பர்ன் ஆயிரும் உடனே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. வீட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கலாம். வீட்டில் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போடணும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் அந்த 6 ஸ்டெப்பையும் நம்ம பண்ணினோம்னா ஸ்கின் வந்து அவ்வளோ பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுளான இந்த ஃபேஷியல் கிட் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள்கள் வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, பியூட்டி ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், ஹானஸ்ட் ரிவ்யூஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அழுத்தினீங்கன்னா ஆல் அப்படிங்கிறது வரும். ஆலையே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்போ நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.